இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல டிக்கெட் புக் பண்றது, தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயில் கொடுத்து அந்த மெயில்ல இருந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் இருக்கு, நம்மளோட வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு கஸ்டமர் வந்து சம் ஆஃப் அந்த ஃபார்ம் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணி அது மூலியமா வந்து டிக்கெட்டை வந்து எப்படி ரிசீவ் பண்ணலாம், எப்படி வந்து புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் ஓவர்வியூவில் உங்களுக்கு என்னென்ன டீம்ஸ் இருக்கோ அந்த டீம்லாம் காமிக்கும். ஸோ இங்கே கான்ஃபிகரேஷனில் ஹெல்ப் டெஸ்க் டீம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போய்க்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேனல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வெப்சைட் ஃபார்ம் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓவர்வியூக்குள்ளே போய்க்கிறேன். தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சம் ஆஃப் நம்ம ஓடில் இருக்கிற வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ வெப்சைட்டில் போயிட்டு ஒரு கஸ்டமரை நான் வந்து புக் பண்ணுறேன் இப்போது. ஓகேங்களா. நான் வந்து சம் ஆஃப் ஃபோன் நம்பர் கொடுக்கணும், கொடுத்துக்கலாம். தென் வந்து மெயில் ஐடி, தென் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எதுனாலும், லாகின் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மாதிரி நான் கைண்ட்லி சப்போர்ட் அந்த மாதிரி நான் என்னோட இஷ்யூஸ் வந்து நான் வந்து இதில் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் வந்து நம்மளோட விவி இன்ஃபோடெக் அப்படின்ற கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ நான் விவி இன்ஃபோடெக் லாகின் இஷ்யூ அப்படின்னு கொடுத்து நான் இங்கே வந்து இப்போ வந்து நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்க்யூ ஹேஸ் பீன் சென்ட் அவர் டீம் வில் பி ரைட் ஆன் டிக்கெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0002 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த டிக்கெட்குள்ளே ஓப்பன் பண்ணாலுமே நம்மளோட ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றது காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஸ்டேஜ் அப்படின்றது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா வெப்சைட்டை விட்டு வெளியில் போய்க்கிறேன். ஸோ இங்கே வெளியில் போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப் டெஸ்க்குள்ளே போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஹெல்ப் டெஸ்க்கில் ஆல்ரெடி ஒரு டிக்கெட் இருந்தது. இப்போ வந்து நான் கஸ்டமரோட டிக்கெட்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாகின் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக ஒரு டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கும். தென் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு கோடுமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த டிக்கெட்குள்ளே போகிறேன். ஸோ அந்த டிக்கெட்குள்ளே போனது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சப்ஜெக்ட்டில் போட்ட லாகின் இஷ்யூ அப்படின்றது நமக்கு நேமாக வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட நேம் வந்து கொடுத்துருந்தோம், அதுவும் இங்கே வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாஃப் அது மாதிரி கஸ்டமர் கேரை வந்து ஃபாலோ பண்ணுற டீம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த லீடை வந்து இந்த டிக்கெட்டை வந்து யாருக்கு அசைன் பண்ணலாம் நம்மளோட டீம் மெம்பரில் அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு யூசர் தான் வச்சுருக்கேன், அதனால ஒன்று காமிக்குது. இன்கேஸ் நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் இஷ்யூ, ஸோ இது வந்து கொஞ்சம் பெரியாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 3 ஸ்டார் கொடுத்துக்கலாம். இல்லை கம்மியானதுன்னா ஹை பெரியாரிட்டி, அதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா மீடியம் பெரியாரிட்டி, ஹை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து வெரி ஹை, நான் வெரி ஹை அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது டேக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டேகும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் மாற்றி விட்டோம் அப்படின்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜஸ்மே மூவ் ஆனது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஷார்ட் அவுட் பண்ணுறது, தென் அதுக்கு ஒரு லாக் நோட் போடுறதாகட்டும், தென் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து இந்த டிக்கெட்குள்ளேயே நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்றத மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ மீன் இப்போ வந்து நான் டிக்கெட்குள்ளே போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 2 வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி, ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட் ஃபார்ம்ல இருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதுதான் வே. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.